வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரபமா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவயோகினாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எனக்கு சுபால உபனிஷத்தினுடைய 32வது மந்திரம் நேற்று ஸ்டார்ட் பண்ணோம். இதில் சின்னதாக ஒரு விசாரம் இருக்கிறதுனால அதை நிறுத்தணும். இன்றைக்கி அதை ஆரம்பிக்கிறோம். ஏஷ சர்வஜ்ஞ ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வாதிபதி ஏஷ சர்வ அந்தர்யாமி யோனி சர்வஸ்ய சர்வசௌக்கியஸ்ய உபாஸ்யமானோ நாச்ச சர்வம் சௌக்கியா அனுபாஸ்யதி வேத சாஸ்திர உபாஸ்யமானோ நாச்ச வேத சாஸ்திரான் உபாஸ்யதி. யஸ்ய அன்னமிதம் சர்வம் நாச்சயோ அன்னம் பவத்யா அப்படின்னு இந்த மந்திரம் பெரிய மந்திரம். எதுக்கு இதை படித்து காட்டுறேன்னா, இந்த புதுசாக கேட்குறவங்க இந்த மந்திரம் எதுங்கிறது தெரியாமல் இருக்கும். அதனால் 4 லைன் படித்து காமிக்கிறேன். சில இது எத்தனாவது இது பார்த்தீங்கன்னா கண்டம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சம கண்டம், 5வது கண்டம். நாம் கண்டினியூவாக பார்க்குறதுனால 32வது மந்திரமாக இதை பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லுதுன்னா, ஏஷ சர்வஜ்ஞ, இந்த பரம்பொருள் இருக்கே, ஸ்பைடர் மாதிரி நெட்வொர்க் தயாரிச்சுட்டு நடுவில் உட்காந்துருக்கு, அது சர்வஜ்ஞ. அது எல்லாவற்றையும் அறிகிறது. யார் அது நடுவில் உட்காந்துருக்குது? அதுதான் சித்து. நெட்வொர்க் யார்? அதான் சத்து. ஸ்பைடர் எப்படி பெரிய ஆதார சக்கரத்தை வச்சுட்டு தன்னுடைய ஒரு பாதி தான் என்னது? சித்து. சித்து வந்து கர்த்தா போக்தா, சத்து வந்து நான் கர்த்தா நான் போக்தா. ஒன்று அசையும் ஒன்று அசையாது. தெளிவாக இருக்கணும். ரெண்டும் ஒன்று தான். தன்னுடைய ஒரு பகுதி அசையும், ஒரு பகுதி அசையாது. சிவம் அசையாமல் சதா யோகத்தில் இருக்கும். சக்தி சதா கிரியேஷனில் இருக்கும். சக்தி வந்து ஜகத்தினுடைய வெளிப்பாடு, ரெப்ரசன்டேட்டிவ். சிவம் வந்து சத்து, பிரம்மம் வந்து சிவத்தினுடைய வெளிப்பாடு அல்லது தத்துவம். பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான் சிவம், ஜகத்தினுடைய வெளிப்பாடு தான் சக்தி. சிவமும் சக்தி சேர்ந்தால் தான் ஆனந்தம் சொல்லக்கூடிய ஜீவராசிகள். அதான் முருகப்பெருமான்னு நம்ம ஆரம்ப காலத்தில் சிம்பிளிஃபை பண்ணோம். அது எல்லாத்துக்குமே பொருந்தும். அது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. நம்ம பக்தி யோகத்தோடு சேர்த்து பார்க்குறதுனால ஈஸியாக அது புரியுது. ஏஷ சர்வஜ்ஞ, அப்படிப்பட்ட இந்த ஆத்மா எல்லாவற்றையும் அறிகிறது. எப்படி அறிகிறது? தன்னுடைய நெட்வொர்க்கை பரப்பி வச்சுருக்கு. அந்த நெட்வொர்க்கை யார் தொட்டாலும் அதுக்கு தெரியும். இன்னொருக்கு எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னா எல்லாருமே அந்த நெட்வொர்க்கில் தான் இருக்காங்க. இந்த ஸ்பைடருங்கிற அதனுடைய வலை இருக்கு இல்லையா, ரவுண்டாக இருக்கும் இல்லையா, பல வட்டங்கள் இருக்கும். அதில் 100 வட்டம் கிட்டத்தட்ட இருக்கும். கரெக்டாக அது என்ன பண்ணும்? ஸ்டார் மாதிரி அழகாக வரைஞ்சி கோலம் போட்ட மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கோம். இந்த சர்வஜ்ஞங்கிற வார்த்தையில் சுவாமி உபதேசம் பண்ண வார்த்தை இது. அந்த வார்த்தையில் என்னென்ன இருக்குது உள்ள அப்படின்னு சொன்னால், முதல்ல ஏகாந்தம் இருக்குது. நீ சர்வஜ்ஞ ஆகணும்னா குருவோட சேர்ந்து விசாரம் பண்ணணும். ஷார்ட்கட்டு குருவோட உட்காந்து விசாரம் பண்ணால் சர்வத்தையும் நீ அறிவாய். சர்வத்தையும் அறியறது எப்படி? உன்னை அறிந்தால் சர்வத்தையும் அறியலாம். என்னென்ன அறிஞ்சால் சர்வத்தையும் அறியலாமா அப்படின்னா,
ஒன்று அறியறது பெரிய விஷயம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். நீ யாருன்னு உனக்கு தெரியும். நீ பிரம்மமா அப்படிங்கிறது தான் குரு உபதேசிக்கிறாங்க. வேதம் உபதேசிக்குது, சாஸ்திரம் உபதேசிக்குது, உபனிஷத்து உபதேசிக்குது, வேதாந்தம் உபதேசிக்குது, தத்துவம் உபதேசிக்குது. நீ இருக்கிற, மனுஷனாக இருக்கிற, நல்லவனாக இருக்கிற, அன்பாக இருக்கிற, கருணையாக இருக்கிற, அறிவாக இருக்கிற, எல்லாமே இருக்கிற. அது பெரிய விஷயம் இல்லை, அது உனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நீ பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறது தான், அதை அறியறது தான் சிறப்பு. அதை அறியறது தான் மோட்சம். அப்போது இங்கே சர்வஜங்கிற நிலைக்கு நீ போகணும்னா அதை அறியணும். தனியாக அறிய முடியாது. ஆரம்ப காலத்தில் முதல்ல சிரவணம் பண்ணணும். ஒரு 4 ஆண்டுகள் சிரவணம் பண்ணணும். இதுதான் சிஸ்டம். 12 ஆண்டுகள் எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஒரு 4 ஆண்டில் ஒரு 50 உபநிஷத்தை நம்ம இப்போ இது வரைக்கும் கிராஸ் பண்ணியிருக்கோம். நம்ம விசாரம் பண்ணலை. இந்த 50 உபநிஷத்தில் லைட்டாக டச் பண்ணியிருக்கோமே தவிர எல்லாமே இன்ட்ரோ அப்படி தான் சொல்லியிருக்கேன். முதல் ரவுண்டு எல்லாமே இன்ட்ரோ கிளாஸ் தான். அது எல்லாமே இப்படி ஒரு உபநிஷத்து இருக்குது, இதில் 2 பேர் பேசிக்கிறாங்க, இதில் ஜீவன் இருக்குது, ஈஸ்வரன் இருக்குது, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம் இருக்குது, ஒற்றுமை இருக்குது அப்படின்னு தான் பேசிட்டு வந்தோம். மனன காலத்தில் இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணுவோம். நிதித்தியாச காலத்தில் அனுபூதிக்கே கொண்டு போயிடுவோம். 4வது நிலை இருக்குது பார்த்தீங்கன்னா, 4வது ரவுண்டு. அப்போ நீங்கள் பிரம்மஸ்வரூபமாக இருப்பீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லாம் கரெக்டாக தான் வகுத்து வச்சுருக்காங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் கரெக்டாக நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. முன்னாடி சொல்கிற வார்த்தைக்கும் நீங்கள் கேட்குற சிரவண சக்திக்கும், இப்போ அடியன் பேசுகிற வார்த்தைக்கும் நீங்கள் கேட்குற சிரவண சக்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது ஏகாந்தக இந்த சர்வஜன் ஆகணும்னா நீ ஏகாந்தத்துக்கு போகணும். ஏகாந்தம் போகிறதுனா துரியத்துக்கு போகிறது. துரியத்துக்கு போனால் தான் சாந்தமாக இருப்ப. அந்த நிலையில் தான் நீ கேட்குறது கிடைக்கும், நினச்சது நடக்குங்கிற சர்வசித்தி நிலை இருக்குது. அந்த நிலையில் தான் நீ அமிர்தனாகிற, மரணமற்ற நிலையை நன்றாக அறிகிறாய். அந்த நிலையில் தான் நீ பிரம்மஸ்வரூபமாகிற. இத்தனை அர்த்தம் இருக்குது சர்வஜங்கிற வார்த்தைக்கு. ஏகாந்தன், துரியன், சாந்தன், சித்தன், அமிர்தன், பிரம்மன் 2-3 முறை சொல்லியிருக்கேன். சர்வஜனா என்னன்னா பிரம்மந்தான் சர்வஜன். சர்வஜன் அந்த பிரம்மத்தை, இந்த ஆத்மா தான் அந்த பிரம்மம். இப்போ எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது ஈஸின்னு சொன்னேன் இல்லையா? எல்லாரையும் எல்லா உடம்பும் ஒரே உடம்புன்னு ஒத்துக்கிறீங்களா? சிந்திச்சு பார்த்தா பஞ்சபூதம்னு சொல்லிவிடுவீங்க. எல்லா உடம்பும் பஞ்சபூதம் தான். இல்லை அணுக்கள், அம்பாளுடைய அணுக்கள். நீ பார்க்குறதெல்லாம் நீ பார்க்குறது, பேசுகிறது, தொடுறது எல்லாமே என்னது? அத்தனையும் அம்பாளுடைய அணுக்கள். பிரிஞ்சிருந்தால் தெரியாது, சேர்ந்துருந்தால் தெரியும். அப்போ அணுக்கள்னு வச்சு எல்லாத்தையும் ஒரே இதாக பண்ணிடலாம். சரி, மனமானா ஆமாம், மனதுலேயும் எல்லா மனமும் ஒரே மனம்தான். ஒரே மனசு உள்ளவன் தானே ஒரே இடத்துல சேர்றான். டாக்டர் படிக்கணுங்கிறவனா டாக்டரு கோர்ஸில் சேர்றானா இல்லையா? ஐபிஎஸ் படிக்கிறவன் ஐபிஎஸ் ஆகிற அந்த காம்படிஷன்ஸில் இறங்குறானா இல்லையா? அப்போ மனமெல்லாம் என்னது? எல்லா மனமும் ஒன்று தான். அது எந்த அளவுக்கு தன்னை அறியுது, அதில் அது பிரகாசிக்குது. நன்றாக அறிஞ்சதுன்னா அது பிரம்மஸ்வரூபத்துக்கே போயிடுச்சுன்னா, நாம் ஏன் இதுக்கு கவலைப்படணும், இதுக்கு பயப்படணும்? இப்போ இந்த வண்டி அங்கே விட்டுட்டு வந்துட்டேன்ட்டார். வண்டியை ரோட்லேயே விட்டுட்டு வண்டியில் ஏறிட்டேன், பஸ்ஸில் வேனில் ஏறிட்டேன்னு சொன்னார். அந்த வண்டி இருக்கா இல்லையான்னு சப்போஸ் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அவரை ஒரு நாள் ஃபுல்லாக அவர் தரிசனம் பண்ணியிருக்க முடியாது. சாதாரண ஒரு செப்பல் வாசலில், கோயில் வாசலில் செப்பலை விட்டுட்டு போனாலே செப்பலை தூக்கிட்டு போயிடுவாங்கங்கிற அந்த சந்தேகத்தில் சுவாமியை ஒழுங்காக கும்பிட மாட்டான். அப்பேற்பட்டவர் ஒரு 25,000 ரூபா வண்டி ரோட்டில் விட்டுட்டு அது கவலை இல்லாமல் போகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு ஞானம், ஒரு பாயிண்ட்டு. 2வது, சப்போஸ் அவருக்கு சந்தேகம் வந்தால் அந்த இடத்துல வண்டி இல்லை அப்படின்னு செய்தி அவருக்கு கிடச்சிதுன்னா அவருக்கு எப்படி இருக்கும் மனநிலை? எப்படி இருக்கும் மனநிலை? ஆஹா, வண்டி போச்சு, சரி போய் தொலைக்கிட்டோம், போனால் போட்டோம், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பார். இல்லை, அந்த வண்டியை எடுத்து உள்ளே வச்சுருக்கோம், சந்தில் விட்டு வச்சுருக்கேன், லாக் பண்ணி வச்சுருக்கேன், கவலைப்படாமல் போயிட்டு வாங்கன்னு
இங்கே இருக்கிறவன் சொல்கிறான்னு வச்சுங்க, எய்த்தாப்பில் தானே, எய்த்த ரோடு தானே. இப்போ வண்டி சேஃபாக இருக்குன்னா அவர் நிம்மதியாக இருப்பாரா? வண்டி காணலைன்னா அவர் பதட்டமாக இருப்பாரா? ரெண்டுமே உண்டுல்ல. அப்போ வண்டி சேஃபாக இருக்குங்கிற அறிவு, வண்டி சேஃபாங்கிற இருக்குதுங்கிற அவருக்கு தெரியாமல் அங்கே இருக்கும்போது காணாமல் போச்சுன்னே ஃபீல் பண்ணுறாருன்னு வச்சுங்க. 24 மணி நேரமும் 48 மணி நேரமும் ஃபீல் பண்ணிட்டே இருந்திருப்பார். இங்கே வந்த பிற்பாடு அது சேஃபாக இருக்குதுன்னு தெரியுதுன்னு வச்சுங்க, ஒரு செகண்டில் எண்ணங்கள் மாறி போகுது. இப்போ என்ன அது அறிய என்ன ஆகுது? பதட்டம் இல்லாமல் போகுது, குழப்பம் இல்லாமல் போகுது. இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். நீங்கள் அறியாமல் தான். அஞ்ஞானிகள் துக்கப்படுகிறார்கள்னு ஒரு வாக்கியம் இருக்குது. எப்படி பாவிகள் கோவிலுக்குள் வரமாட்டார்கள், வந்தாலும் ஓடுவார்கள், காரணம் சொல்வார்கள்னு அதை அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்போம் முன்னாடி. அது இப்போ தான் தெரியுது, சத்துவகுணமே இல்லைங்கிறதுக்கு காரணம் தெரியுது. கண்டுபிடிச்சோமா இல்லையா? அறிய தானே எல்லாமே தெளிவாகுது. அப்போ உன்னுடைய மனம், உன்னுடைய இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பை, அறிவை, ஆனந்தத்தை அறியாமல் இருக்கிறதுனால அது துக்கத்தில் இருக்குது. அறிஞ்சிச்சுன்னா ஆனந்தமாக இருக்கும், அறிஞ்சிச்சுன்னா அன்பாக இருக்கும், அறிஞ்சிச்சுன்னா அறிவாக இருக்கும். அதேன உண்மை. இப்போ நம்ம அறியலைங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றாக்கிடலாம். கடைசியில் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த சர்வஜ்ஞக இது எல்லாவற்றையும் அறியும். ஏன் இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் இது அறியுது. ஏன்? அதுதான் ஆத்மா. ஏன்னா அதுக்குள்ளேருந்து தான் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. எல்லா பொருளும் இப்போ நம்ம தூங்கும் போது நாம் எங்கே இருந்தோம்? உங்கள் பேர் எங்கே இருந்துச்சு, உங்கள் ஊர் எங்கே இருந்துச்சு, உங்கள் டேலண்ட் எங்கே இருந்துச்சு, உங்களுடைய செயல்பாடுகள்லாம் எங்கே இருந்துச்சு? எப்போ நீங்கள் விழிப்பு நிலையில் வரும்போது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. உள்ளே போகும்போது அப்போ எது உள்ளே போச்சோ அதான் வெளியில் வருது, எது வெளியில் வந்துச்சோ அதான் உள்ளே போகுது. எங்கேருந்து? இப்போ நதி வந்து கடல் தான் அதோடைய தாய் வீடு. அதை ஏதோ ஒரு சக்தி அதை வேப்பர் பண்ணி ஆவியாக்கி, ஆவிங்கிற வார்த்தையே சம்ஸ்கிருத வார்த்தை தான். ஆவினா பிரகாசம்னு அர்த்தம். நமக்குள்ளே ஒரு பிரகாசம் இருக்குது, அது போயிடுச்சுன்னா ஆவி போச்சுன்னு சொல்கிறோம். இட்லி பானையை திறந்து ஆவி வெள்ளையாக பறக்கும்ல, அது பேர் ஆவி, சம்ஸ்கிருத வார்த்தை. அது கடலில் பிறந்த அந்த வாட்டரானது அது வாயுவாகி சூடாகி வாயுவாகி மேகத்துக்கு போய் அப்புறம் குளிர்ந்து மழையாக எங்கேயோ பிறக்குது. எங்கே பிறந்தாலும் கரெக்டாக கடலை நோக்கி அது வருது இல்லை? எங்கேருந்து புறப்பட்டுச்சோ அங்கேயே வருது. அதே மாதிரி நீங்கள் யார்? நான் வந்து ஒரு டீச்சர், நான் வந்து இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து ஒரு 2 குழந்தைங்களுக்கு ஒரு தாய், ஒரு வீட்டுக்கு குடும்பத் தலைவி, இப்படின்னு பல இதை நீங்கள் விரிக்கிறீங்க. எங்கேருந்து விரிஞ்சிச்சுன்னா எல்லாம் ஆத்மாலேருந்து தான் விரிஞ்சிச்சு. ஆத்மாவை சுற்றி இருட்டு, அப்புறம் பிராணன், அப்புறம் புத்தி, அப்புறம் மனம், அப்புறம் புலன்கள், பொறிகள், பொருட்கள்னு சொன்னல. இதெல்லாம் தூங்கும்போது எங்கே போகுது? எல்லாம் உள்ளே போச்சு. எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் உள்ளேருந்து தான் வந்துச்சு. எல்லாம் உள்ளேருந்து தான் வந்துச்சு. அப்போது எதெல்லாம் உள்ளேருந்து வருது? அப்போ உங்கள்கிட்டேருந்து வர்றது நீங்கள் தயாரிச்சிங்க. இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க. அந்த கடையில் 10 பொருட்களை, கைவினை பொருட்களை செய்கிறீங்க. செஞ்சு உங்கள் கடையிலேயே முன்பகுதியில் அது ஒரு ஷோரூம் மாதிரி வச்சுருக்கீங்க. மக்கள் பார்க்குறதுக்கு வந்து வாங்குகிறாங்க. உங்களுக்கு அதோடைய பொருளுடைய தரம் தெரியும், விலை தெரியும். 10 பொருளாக இருந்தாலும் 10 பொருளுடைய குவாலிட்டி தெரியும், விலை தெரியும். எல்லாம் தெரியுமா தெரியாதா? ஏன்? நீங்கள் தயாரித்தது. பின்னாடி உட்காந்து தயாரிச்சிட்ருக்கீங்க, முன்னாடி ஷோ கேஷ் வச்சுருக்கீங்க, அது விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு, தயாரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்ட நீங்கள் தயாரித்த பொருளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அதனால் சர்வஜங்க எப்போது தெரியும்னா, எப்போ நீ சர்வஜன், எப்போ நீ பிரம்மங்கிற அறியறியோ, எப்போ நான் அறிவு பொருள் எல்லாரையும் அறியறது நான் தான். இது எப்படி ஈஸியாக புரியும்னா, எல்லாருக்குள்ளேயும் எது இருக்கோ அது நமக்குள்ளே இருக்குது. அதை ஒத்துக்கிறீங்களா? எல்லாருக்குள்ளேயும் எது இருக்கோ
எந்த உயர்வான பொருள் இருக்கோ, அன்போ கருணையோ அறிவோ ஆனந்தமோ எல்லாருக்குள்ளேயும் எது இருக்கோ அது நமக்குள்ளே இருக்குது. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது புரிஞ்சாலே அடுத்த இது அறிவு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு உயர்வான பொருள் இருக்குது, அது நமக்குள்ளேயும் இருக்குது. அது எதில் நம்ம பொருந்துகிறோம்னா அன்பில் பொருந்துகிறோம், அறிவில் பொருந்துகிறோம், ஆனந்தத்தில் பொருந்துகிறோம். இது இறைவனுடைய குணம். இறை குணமும் நம்ம குணமும் ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஒருத்தன் கீழே விழுந்துட்டா சாயந்தரமாக போய் தூக்குறேன் அப்படியே சொல்லுவான். பைப்பு உடச்சிக்கிட்டு ஓடுதுன்னா அப்புறமா ஒரு 2 நாள் கழித்து நான் அதை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, இப்போ எல்லாருக்கும் ஒரே குணம் தானே இருக்குது. தமோ குணம்னா எல்லோரும் தூங்குறான், ரஜோ குணம்னா எல்லோரும் வேலை செய்கிறான், சத்துவ குணம்னா எல்லோரும் கோயிலுக்கு வரான். அப்போ நீங்கள் எங்கே வேறுபடுறீங்க? எங்கேயுமே நீங்கள் வேறுபட முடியாது. சரி, ஒருத்தங்க பசின்னு கையேந்துறாங்க, அவங்க கிட்டக்க கையில் குழந்தை வச்சுருக்காங்க, ஒரு ஒரு வயசு குழந்தைய வச்சுருக்காங்க, பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்குறாங்க உங்ககிட்ட, எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுன்னு. சேச்சா கொடுக்க முடியாது, வா நான் சாப்பிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படியா சொல்லுவீங்க? உத்தமமானதுன்னா உடனே 2 சாப்பாடை சொல்லி ஒரு சாப்பாடை முதல்ல அது கொடுப்பா, நான் வந்து 2வது சாப்பிட்றேன்னு தான் சொல்லுவோம். கேஷுவலாக அப்படி தான் சொல்லுவோம். எல்லாமே சத்தோடைய நம்ம சத்து எந்த அளவுக்கு வெளிப்படுது, தானம் எந்த அளவுக்கு வெளிப்படுது, தயவு எந்த அளவுக்கு வெளிப்படுது, எல்லாம் அறிவில் தாங்க இருக்குது. உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு அதிதி தேவபவ, அம்மா அப்பா தேவபவ, ஆச்சாரியா தேவபவ அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்கள் சின்ன வயசுலேருந்து குருவை வணங்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, அப்பா அம்மா கிட்ட சொல் பேச்சை கேட்கணும், இதெல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் தானங்க செயல்படுவீங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே, எவனுமே எதுவுமே சொல்லித்தரலையே. டெய்லியும் ஒரு கதை உங்கள் குழந்தை கேட்டுச்சுன்னா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு நாள் சொல்லுவீங்க, ஒரு மொக்க கதையை சொல்லுவீங்க. 2 நாள் கழித்து இன்னொரு அம்மா ஒரு கதை சொல்லுன்னு சொன்னால் என்னப்பா இதே வேலை ஒன்று அப்படி தானே சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கதையும் தெரியாது. உங்களுக்கு என்னது கொல்லும் மண்ணும் புல்லும் வைக்கோலும் செக்கும் புண்ணாக்கும் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டு தவிடு புண்ணாக்கெல்லாம் வச்சு ஊசுன்னு உரிய வச்சுருக்காங்க. அப்புறம் எப்படி சொல்கிறது? நம்மளும் அதே மாதிரி அப்படியே டிட்டவா எனக்கு ஒரு கதையும் தெரியாதுமா, உங்கள் அப்பாவுக்கு இருந்து மாற்றி டைவர்ட் பண்ணி அவர் எந்த கதையை சொல்கிறது? இப்போது இந்த சர்வஜங்கிற வார்த்தை எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிவாயோ அந்த ஒன்று உன்னை நீ அறிவதில்லை, உன்னை நீ அறிந்தால் எல்லாவற்றையும் அறிவாய். புரியுதா இல்லையா? 2 மணி நேற்று வெளில அடித்தா 2 மணியுமே உடஞ்சிருச்சு அந்த நாக்கு. உள்ளே ஒரு மணி இருக்கும் பாரு, இன்னொரு மணி இருக்கும் பாரு அப்படின்னு எதாச்சா சொல்கிறேன். சம்பிரசாதம் அன்றைக்கி சொன்னேன்னா டெல்லியில் எங்கேருந்து ஜங்ஷனில் கொண்டாந்து இறக்கி விட்டானுங்க. எங்கே ஏறணும் எங்கே இறங்கணும்னு தெரியல வெளியூரில். அதே இடம் தான் சுற்றி தேடுறோம் 1/2 மணி நேரமாக. அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுக்கிறோம். சேலஞ்சாக என்கிட்ட ஒருத்தன் வந்து பேசுகிறான். அன்றைக்கி சொன்னால் அதே வார்த்தை தான் இன்றைக்கி. 2 மணியும் உடஞ்சி போச்சு, இன்னொரு மணி இருக்கும் பாரு, உள்ள சின்ன மணி ஒன்று இருக்கும் பாரு அப்படின்றேன். ஏன்னா இந்த விடிக்காத்தில் 3 மணிக்கு எங்கே போய் மணி வாங்கிட்டு வர்றது? பார்த்தா மணி உள்ளே இருக்குது, புதுசாக இருக்குது, புத்தம் புதுசு, எப்போயோ வாங்கினது, போன வாட்டி உடஞ்சப்போ வாங்கினது போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்படி? அதாவது சம்பிரசாதம். எப்போ அது அறிகிறோன்னா எப்போ நம்மளை அறிவோமோ, எப்போ நம்மை அறிவோமோ அப்போ எல்லாவற்றையும் அறிவோம். இதில் லாஜிக் இருக்கா இல்லையா? நீங்கள் தயாரித்த பொருளை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ ஆத்மாங்கிறது தான் இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் நீங்கள் உங்கள் கனெக்ஷன் இருக்கோ அவங்கள பற்றிய எல்லா அறிவும் உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஆத்மாவுக்கே இந்த தத்துவம்னா அதே சமஷ்டியாக இருக்குது, பேரறிவாக இருக்குது, பூரணமாக அறியுது, எல்லாவற்றையும் அறியும். அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்காங்களோ அவங்க தான் நமக்குள்ளே இருக்காங்க. அதை பிரத்யட்சமாக ஒத்துக்கிறோமா இல்லையா? எல்லாருக்கும் கருணை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் அன்பு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் அறிவு இருக்கா இல்லையா? எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் அதோடைய ஏற்றத்தாழ்வு. 70% இருக்குது தன்னை பற்றிய அறிவு. அப்போ என்ன பண்ணுவாங்க? பூரணமாக ஓரளவுக்கு 70% தெரியுமா தெரியாதா? எல்லாருக்குள்ளேயும் எது இருக்கோ அது நமக்குள்ளே இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்கள். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
இப்போ எல்லாருக்குள்ளேயும் எது இருக்கோ அதுதான் எனக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதை தான் வேதம் எப்படி சொல்லுதுன்னா நீ தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கேன்னு சொல்லுது. இது புரியுதா? இதாங்க அதே இங்கே இருக்கிறவன் பாதி பேர் முட்டா பைய அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க ஒருத்தவன். உடனே என்ன வந்து வரும், கோவம் வருமா வராது எல்லாருக்கும்? சரி, பாதி பேர் புத்திசாலி மாற்றி சொல்கிறானா இல்லையா? அதுபோல் எல்லாருக்குள்ளேயும் எது இருக்கோ அதுதான் எங்குள்ளேயும் இருக்குது. அது பேர் உயிர். அதுலேருந்து தான் உங்களை சார்ந்திருக்கிறவங்க எல்லாம் வெளியில் வந்திருக்காங்க. உங்களை சார்ந்திருக்கிறவனா உங்கள் குழந்தைங்கள்லேருந்து, உங்கள் அம்மா அப்பாலேருந்து, உங்கள் அறிவுக்கு எட்டினவங்க எல்லாம், அறிவு நிலையில் இருக்கிறவங்க எல்லாம். இப்போ நீங்கள் வேறு, உங்கள் அப்பா அம்மா வேறு, உங்கள் குழந்தைங்க வேறுன்னு நீங்கள் நினைக்கலாம். எஸ்பெஷலி உங்கள் அப்பா அம்மா வேறு நீங்கள் வேறுன்னு மனநிலை வராது. அவங்களுக்கு ஒன்றுனா உங்களுக்கு அதே துடிப்பு இருக்கும். அதோட 2 மடங்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு ஒரு துடிப்பு இருக்கும். இருக்கா இல்லையா? அப்போ அங்கே வந்து அது வேறு, நான் வேறு, எங்கள் அப்பா அம்மா வேறு, 3 பேரும் வேறு இல்லை, ஒன்று தான் வரும். சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே டச் பண்ணுறேன், உங்களுக்கு புரிகிற லெவலில், உங்கள் புரிகிற பாஷையில் சொல்கிறேன். வேதாந்தத்தை எளிமையாக சொல்லணுங்கிறதுக்கு அப்படி சொல்கிறேன். புரியுதா? அப்போ எல்லாருக்குள்ளேயும் எது இருக்கோ அதுதான் நமக்குள்ளே இருக்குங்கிறத நீங்கள் ஒத்துக்கும் போது அதே தான் மாற்றி சொல்லுது வேதம். நீ தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்க அப்படி சொன்னால் அது வந்து அகங்காரம் மாதிரி தெரியுது. புரியுதா? அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தான் சத்தியம். அதை வந்து இப்போ நான் சொன்னேன், எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்காங்களோ அவங்க தான் எங்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது அறிவு. நான் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கேங்கிறது அனுபூதி. இதுதான் அறிவுக்கும் அனுபூதிக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் அனுபூதிக்கு உங்களால் போக முடியல. இப்போ நேற்று சொன்னல, ஒரு டீச்சர் தன் கிளாஸுடைய 50 பசங்களாக என்னுடைய குழந்தைங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? பக்கத்து கிளாஸ் டீச்சர்கிட்ட அந்த மிஸ்ஸு என்ன சொல்கிறாங்க, பக்கத்து கிளாஸ் மிஸ்ஸு உங்கள் பசங்க தான் விளையாடுறாங்க, சத்தம் போடுறாங்க, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வச்சுங்க. 50 பேரில் யாரை சொன்னாலும் உங்களுக்கு கோவம் வரும். வருமா வராதா? இப்போ உங்கள் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50 பேர் வச்சு பேசுகிறீங்க. ஒரு 1000 பேர் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க. அப்போது உங்கள் ஸ்கூல் வேறு ஸ்கூல்னு வருது. அப்போ உங்கள் ஸ்கூலில் உங்கள் கிளாஸ் மட்டும் பார்க்கல, நீங்கள் உங்கள் ஸ்கூலில் உள்ள எல்லாரும் யாரெல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துருக்காங்களோ அத்தனை பேரும் எங்கள் ஸ்கூலுங்கிறீங்க. எஸ்பெஷலி அவங்கள யாரை சொன்னாலும் இதுதான்ப்பா அறிவு, இதுதான் அறிவு, இதுதான் அனுபூதி. இது புரியுதா? அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அனுபூதி. அதை சொல்லணும், வெளியில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் எனக்குள்ளே இருக்கிறாங்கங்கிறத எல்லாருமே ஏற்றுக்குவான். நான் தான் எல்லாருக்குள்ளே இருக்கேன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டான். அவனே ஏற்றுக்க மாட்டான். அவன் ஏற்றுக்காமல் இருக்கிறது தப்பா ரைட்டா? தவறு. நான் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா அங்கே உடம்பு போயிடும், அங்கே ஆணு போயிடும், பெண்ணு போயிடும், உயர்வு போயிடும், தாழ்வு போயிடும். வெறும் ஆத்மா மட்டும் நிற்கும். அந்த ஆத்மா மட்டும் பார்க்குறீங்கல்ல. அப்போ எல்லாரும் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டு, தமிழ்நாடுல 2 டிஸ்ட்ரிக்ட் மோதுது. ஏதோ ஒரு கபடியோ இல்லை ஒரு கிரிக்கெட்டோ, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ எங்களுதுன்னுவீங்க. இப்போ ஸ்டேட்டும் கேரளாவோ இல்லை ஆந்திராவோ 2 ஸ்டேட்டு மோதுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? மொத்த தமிழ்நாடும் நாங்கள் தான் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டிங்களா? எப்படி சொல்லுது? மொத்த தமிழ்நாடு நாங்கள் தான் நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யா? உண்மை. அப்படிதாம இந்த வேதமானது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் காமனான ஒன்று இருக்குது, அது நிலையானது, அது அக்ஷரம், அது வந்து சைத்தன்யம், அது பிரம்மம், அது நீ, இப்படி சொல்லுது. இது புரியுதா? சின்ன விசாரம். இதை அறியறது தான் சர்வஜன்னு பேர். எதெல்லாம் உங்கள்கிட்டேருந்து வெளியில் போச்சோ அதையெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ உங்கள்கிட்ட வச்சுருக்க ட்ரெஸ்ஸு, உங்கள்கிட்ட வச்சுருக்கிற புக்ஸு, உங்கள்கிட்ட வச்சுருக்க காஸ்மெட்டிக்ஸு எல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்? நீ வாங்கியிருப்ப இல்லை உற்பத்தி பண்ணியிருப்ப. அது எல்லாத்துக்குள்ளேயும் நீ இருக்கியா இல்லையா? உன்னுடைய ட்ரெஸ்ஸை ஒரு 2 ட்ரெஸ்ஸை எடுத்து யாருக்காவது கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்க, ஒத்துக்குவீங்களா? நீங்களாக கொடுக்கறது வேறு விஷயம். உங்களை கேட்காம எடுத்துடுறாங்க, விட்ருவீங்களா? சின்ன ஒரு பென்சில், இத்தனோண்டு பென்சிலு சட்டை போடுறாங்களா இல்லையா?
என் பென்சிலை எடுத்துக்கிட்டான், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணனா பார் சொல்கிறாங்களா இல்லையா? இது கொஞ்சம் பெருசாக பார்க்குறோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி என்ன பண்ணுவான், க்ளீனாக தெளிவாக பார்க்க ஆரம்பிப்போம். இது ஒரு அவுட்லைன், ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு புள்ளி வைக்கிற மாதிரி இது இப்போ நான் பேசுகிறது. இது புரிஞ்சிச்சா? இப்போ சர்வஜ்ஞங்கிறது உங்களுலேருந்து வெளியில் வந்த எல்லா பொருளும் உனக்கு தெரியும். ஒரு கம்பெனி ப்ராடக்ட் பண்ணக்கூடிய தயாரிக்கக்கூடிய அத்தனை பொருளும் அந்த சிஓக்கு தெரியணும், தெரிஞ்சாகணும். 100 பொருள் கூட இருக்கலாம், நூக்கன் கார்னர் அவனுக்கு தெரியும், அதை விட 100 மடங்கு அவனுக்கு தெரியும் ஓனருக்கு. ஏன், எந்த மெட்டீரியல் எங்கே வாங்கினேன், எவ்வளோ பேரம் பேசினேன், எவ்வளோ குறைச்சி பேசினேன், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுவான், ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பான். எப்படி? அவன் தயாரிக்கிற பொருள். அது மாதிரி நீங்கள் தயாரிக்கிறது. இப்போ நீங்கள் உங்களை மட்டும் பார்க்குறீங்க, அப்புறமா என்ன பண்ணுவோம், எல்லாரையும் ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி 50 பேர் உள்ள கிளாஸு 500 பேர் உள்ள ஸ்கூலாக மாறிடும். 500 பேர் உள்ள ஸ்கூலு 1000 பேர் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்டாக மாறிடும். 1000 பேர் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்கு 5000 பேர் உள்ள ஒரு ஸ்டேட்டாக மாறிடும். இப்போ 5000 பேர் நீங்கள் தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவ் கை தூக்குவீங்க. தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்கான், ஆனால் நீங்கள் கை தூக்குறீங்க. தமிழ்நாடுனா நீங்கள் கை தூக்குறீங்க. என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நானும் அது ஒன்று தாங்கிறது தானே வருதா இல்லையா? அதுதான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு பேர். இவன் நம்ம சிந்திக்கிறதுல வேற ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இறைவனை சிந்திக்காததுனால இவ்வளோ பிரச்சனைகள். இறைவனை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அறிவு வர வர எல்லா மேகங்களும் போகுது, உபாதிகள்லாம் போகுது, மறைச்சிருக்கிற ஸ்க்ரீன்லாம் விலகுது, தெளிவாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் யாருன்னா முதல்ல நான் அன்புன்னுவீங்க. அதுக்கு மேலே ஆனந்தம் இருக்குது. முதல் இடத்துல ஆனந்தம் இருக்குது, மேலே டாப்பில். அதுக்கு முன்னாடி படி அன்பு இருக்குது, அதுக்கு முன்னாடி படி அறிவு இருக்குது, அதுக்கு முன்னாடி படி நல்ல எண்ணம் இருக்குது. நல்ல எண்ணத்துலேருந்து தான் புண்ணியம் பண்ணுறோம். புண்ணியத்துக்கு அப்புறம் குரு வராங்க. குரு வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதான் ரெண்டே விஷயம். எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் எங்குள்ளேயும் இருக்கிறாங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறான். எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கிறேங்கிறத ஒத்துக்க மாட்றான். ஏன்னா நீங்கள் உருவத்தையும் தோற்றத்தையும் ஹைட்டையும் வெயிட்டையும் உடம்பையும் பார்க்குறீங்க. எப்போ பார்ப்பீங்கன்னா பொதுவாக பார்ப்பீங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போயிடும். உடம்பு, பேர், ஊர் எல்லாம் ஆத்மா மட்டும்தான் நிற்கும். இப்போ நான் சொன்னேன், அந்த புத்தகத்துக்குள்ளே அப்படி பிரித்தா ஒரு சின்னதாக பூச்சி, சின்ன ஒரு பூச்சி ஓடுது, அதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அது இனப்பெருக்கம் செய்யுது, அது ஸ்கூலுக்கு போகுது. அதுக்குள்ளேயும் இதே பொருள் தான் இருக்குது. அப்போ அதை நம்ம அடிப்போமா அதை நசுக்குவோமா, கொல்லுவோமா? ஏன்? ரசிப்போம், பார்த்து ரசிப்போம். இத்தினோண்டு பொருளில் என்ன ஆச்சரியம், கண்ணுக்கே தெரில, கடுகு மாதிரி இருக்குது, அது பூச்சா, அது என்னன்னே தெரியல, அது பூச்சா பேப்பரா தூசானே தெரியல, ஆனால் அது கிடுகுன்னு ஓடுது, லெஃப்டில் வருது, ரைட்டில் போகுது, நடக்குதா? ஒத்து கவனிச்சிருக்கீங்களா என்றைக்காது? அதே தான் விஷயம். அப்போ அந்த உயிருக்குள்ளே அதை அடிக்கூடாது, பாவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதுதான் இறைக்குணம். இங்கே இறைக்குணம் மட்டும்தான் நம்ம ஒற்றுமை ஆகிறோம். இந்த பொய்குணமெல்லாம் அது பொய்யானது. இறைகுணத்தை தவிர பாக்கி இருக்கிறதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டது. அதெல்லாம் கலட்டிடலாம். ஒன்று விலக ஆரம்பிச்சதுன்னு வச்சிங்களேன், பாக்கியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விலகிடும். பதியை அணுக பாசம் விலகும். அப்போ நம்ம பதியை இன்னும் அணுகலை. எங்கே இவ்வளோ நாளாக பாசத்தையே அணுகியிருக்கோம், பொய்யையே நம்பியிருக்கோம், அது பின்னாடியே போயிருக்கோம். பொய்யாலன்னா வாழ்க்கை நடந்திருக்கோம். எய்த்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், இவன் தான் நமக்கு மாடல். சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் ஒரு ஐபிஎஸ் இருந்தால் 10 இன்ஸ்பெக்டர் உருவாயிடுவாங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஐஏஎஸ் இருந்தாங்க 10 ஐஏஎஸ் உருவாயிடுவாங்க. இந்த சரௌண்டிங் சொல்கிறேன். உங்கள் சொந்தக்காரன் 100 பேர் இருக்க, 100 குடும்பம் இருக்குன்னு வச்சிங்களேன். பாரு, மாமா பையன் பார்த்தியா, அக்கா பையன் பார்த்தியா, மாமா பொண்ணு பார்த்தியா, அவங்கள பார்த்தியா, இவங்கள பார்த்தியா, என்ன பண்ணுவாங்க? அது பேச்சு என்ன பண்ணுவாங்க? கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் இந்த சர்வஜங்கிற வார்த்தைக்கு எல்லாவற்றையும் அறிபவன். எப்படி எல்லாவற்றையும் அறிய முடியும்னா, ஒன்று அறிஞ்சால் எல்லாவற்றையும் அறியலாம். தங்கத்தை அறிஞ்சால் ஆபரணங்களை அறியலாம். மண்ணை அறிந்தால்
பானை, சட்டி, டம்ளர் எல்லாத்தையும் தட்டு அறியலாம். ஏச சர்வேஸ்வர, இவன்தான் எல்லாவற்றுக்கும் தலைவன். உனக்குள்ளே இருக்கிறவனுக்கு அவ்வளோ வல்லமை. ஆனால் நீ உன்னை எப்படி நினச்சின்னு இருக்க? உன்னை எப்படி நினச்சின்னு இருக்க? அல்பமாக நினச்சின்னு இருக்க. எவன் சொல்லி கொடுத்தான்? நீ அல்போன்னு எவன் உனக்கு சொல்லி கொடுத்தான்? நீ ஏன் நினச்சிக்கிற? நீ அல்பம் இல்லையா, நீ மகத்தே அப்படின்னு குரு வந்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னா நம்ப முடியல. ஏதோ ஃபீஸ் வாங்கிடுறதுக்காக இப்படி சொல்கிறீங்களா? இல்லைப்பா, வேதமே அப்படி தான் சொல்லுது. பார் பிரமாணம், இந்த பார் மந்திரம். அப்போ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இந்த நாட்டில் 99% ஆதாரம் இல்லாமல் தான் பேசின்னு கிடக்கிறானுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள்கிட்ட அது மாதிரி யாராவது பேசுனா ஏதாவது இது இருந்தால் கொடுன்னு கேளுங்க. ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா, இல்லை பிரமாணம் இருக்கா கேளுங்க. பிரமாணம்னா உனக்கு என்னான்னு தெரியாது. ரெஃபரன்ஸ் கேளுங்க. பப்பங்க நீங்கள் தைரியமாக கேட்கலாம். நேற்று கூட சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். நீ அல்போனை யாருப்பா சொன்ன? நீ அல்போனை யார் சொன்ன? சம்சாரி பேச்சாலங்க. அவன் பொய்யாளங்கிற அறிவே உனக்கு இப்போ தானே வந்திருக்கே. அவன் பொய்யாளனா இல்லையா சம்சாரி? அவனுக்கு பொய்யை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அவன் மெட்டீரியல் சேர்ப்பான், காசு சேர்ப்பான், பணம் சேர்ப்பான், பொருள் சேர்ப்பான். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? சமாதி கட்டிக்கலாம். வேறு என்ன பண்ண முடியும் அதை வச்சுக்கிட்டு? சொல்லுங்கள், வேறு எதாவது பண்ண முடியும்னா? நீ போகம் கூட பண்ண முடியாது. நீ நினைக்கிறல்ல என்னென்னலாம் தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்தணும்னு, அது கூட ஒன்றால் பண்ண முடியும். டாக்டர் என்ன பண்ணுவான்? நீ எந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாதும்பான், எந்த ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதும்பான். உடம்புல ஆன்டிபயோட்டிக்ஸ் பவரே இல்லை, அதனால் எந்த இதுவும் கெட்டு போகக்கூடாதும்பான். எந்த போகமும் நீ இல்லை, வெறும் மரக்கட்டை மாதிரி தான் இருக்க வேண்டியது. நடக்குதா இல்லையா? அதனால் ஏச சர்வேஸ்வரக, நீ சர்வேஸ்வரன். ஏச சர்வ அதிபதி. எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அத்தனைக்கு அதிபதி நீ தான். யார்? உன்னுடைய ஆத்மா உனக்குள்ளே இருக்கு. சுயம் ஜோதிகி அனந்த சக்தி. இந்த பாட்டு கொஞ்சம் மறக்காதீங்க. ஜுவாலா ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாஷாய தீமகி தன்னோ சக்தி பிரஜோதயாத். மறக்கவே மறக்காது. முக்கியமான மந்திரம் அது. வேதாந்தத்துக்கும் அதுக்கும் பொருந்தது. ஆத்மாவுடைய குணம்தான் அது. ஞானத்தை பற்றி சொல்லுது. சக்தினா ஞானம், வேல். அப்புறம் சர்வ சர்வ அந்தர்யாமி. சர்வ அந்தர்யாமி, அதை தான் எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்காங்களோ அவங்க எங்குள்ளேயும் இருக்காங்கங்க. எல்லாத்துக்குமே பொருந்துமே. எல்லாம் இந்த கான்செப்டை வச்சு எல்லாத்தையுமே பேசிடலாம். எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்காங்களோ அவங்க எங்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல அறி. அப்புறம் நான் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கேன், எல்லாரையும் வாழ வைக்கணுங்கிற எண்ணம் வரும். எல்லாருக்கும் விளக்கேற்றணுங்கிற எண்ணம் வரும். நம்ம உற்றார் உறவினரில் வீக்காக இருக்கிறவங்கள கொஞ்சம் தூக்கி விடணுங்கிற எண்ணம் வரும். நம்ம உற்றார் உறவினரில் யாராவது ஃபீஸ் கட்ட முடியாமல் தவிக்கிறான், அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட தோணும், புக்கு வாங்கி தர தோணும், ட்ரெஸ் எடுத்து கொடுக்க தோணும், லீவில் ஊருக்கு கிளம்பிக்க வாங்கன்னு கூப்பிட தோணும். எப்போ மனசு பூரணமான அறிவில் இருக்கும்போது, தன்னை அறியும் போது எல்லாரும் நாம தான், எல்லாரும் நாம தான், அந்த அறிவு வரும். புரியுதா? சர்வ அந்தர்யாமி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது இவனே. யோனிகி சர்வசிய, எல்லாத்தையும் இந்த ஆத்மா தான் பெற்றெடுத்திருக்கு. இந்த ஆத்மா தான் எல்லா ஜீவராசிகளையும் பெற்றெடுத்திருக்குது. சர்வ சௌக்கிய உபாசியமானோ, எல்லாரும் தான் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு இதனை வணங்குகிறார்கள். நீ பிரார்த்தனை பண்ணுற, யார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற? உங்ககிட்ட தான் பிரார்த்தனை பண்ணுற. எங்கே போய் பண்ணுற? கோயிலில் போய் உட்காந்து பண்ணுற. ஏன் வீட்டில் பண்ண முடியல? வீட்டில் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, நிறைய சத்தமாக இருக்குது, சண்டையாக இருக்குது, சச்சரவாக இருக்குது, டிவி ஓடுது, ஏதோ குழப்பத்தில் இருக்குது. என்விரான்மெண்ட்டு பல என்விரான்மெண்ட் இருக்குது. பெட்ரூம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, டாய்லெட் இருக்குது, கிச்சன் இருக்குது, 10 ரூம் இருக்குது. கோவிலில் பூஜை ரூம் மட்டும்தான் இருக்குது. அதனால் டக்குன்னு அங்கே ஓப்பன் ஆகுது. புரியுதா? புரியுதா இல்லையா? அப்படி பார்த்தா எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு இதனை உபாசிக்கிறார்கள், உபாசனை செய்கிறார்கள், தியானிக்கிறார்கள், வணங்குகிறார்கள், சிந்திக்கிறார்கள். நீங்கள் பிரார்த்தனை யார்கிட்ட பண்ணுறீங்க? கோவிலில் போய் பிரார்த்தனை யார்கிட்ட பண்ணுறீங்க?
பிரம்மத்திட்ட பண்ணுறீங்க, பிரம்மத்திட்ட நீங்கள் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க இல்லையா? யார் கேட்குறா? அது நீங்கள் கேட்குறதுக்கு எதுக்கு பேசணும்? சும்மா ஒரு 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 ஜென்ரலாக சிந்திச்சு பாருங்களேன். உங்களுக்குள்ளே போய் பேசுகிறதுக்கு உங்களுக்குள்ளே தான் பேசுகிறீங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது நான் கரெக்டாக பிரார்த்தனையை சொல்லிட்டேன்ப்பா, அப்பாடா சுவாமிகிட்ட நல்லபடியாக கரெக்டாக பிரார்த்தனையை சொல்லிட்டேன்னு சொல்கிறவனே இருக்கான். அச்சோ அங்கே போய் மறந்து போயிட்டேனே, டக்குன்னு அதுக்குள்ளே தள்ளிவிட்டானுங்களே அப்படின்னு சொல்கிறவனே இருக்கான். நீ யார்கிட்ட சொன்ன, யார் கேட்டா, யார் தள்ளுனா? நீ பேசினது உங்ககிட்ட தான், நீ கேட்டதும் நீ தான். சித்து கேட்குது, சத்துக்கிட்ட கேட்குது. இதுதான் வித்தியாசம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, வேதாந்தப்படி சொன்னோம்னா, சித்து கேட்குது பிரார்த்தனை பண்ணுது, சத்து அதை காது கொடுத்து கேட்டு சரி செய்யுது. சத்து வெளியிலையும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. இது புரியுதா? அப்போ தான் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு கேட்குறான். யார்கிட்ட கேட்குறான்? இந்த ஆத்மாக்கிட்ட கேட்குறான். ஆத்மா யார்? நீ தான் ஆத்மா. அப்போ அங்கே 2 இருக்கா? ஆமாம், 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க அசைகிறாங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒருத்தங்க சரி வாங்கிக்கோன்னு கொடுக்குறாங்க. இது எல்லாரையும் உபாசிக்குது, இது எல்லாராலும் உபாசிக்கப்படுகிறது, இது யாரையும் உபாசிப்பது இல்லை. அடுத்த வார்த்தை, நாச்ச சர்வம் சௌக்கியா அனுபாசியதி. இது இந்த ஜீவாத்மாவை எல்லாரும் உபாசிக்கிறார்கள், எல்லாரும் பிரார்த்தனை செய்கிறார்கள், வேண்டுகோள் விடுக்கிறார்கள். இது வேணும் அது வேணும் கேட்குறாங்க. இது யார்ட்டையாவது போய் கேட்குதா? இது கொடுக்குற இடத்துல இருக்குது. புரியுதா? இப்போது வித்தியாசம் புரியுதா? இப்போ நான் கேட்ட கேள்விக்கு அதே தான், சின்ன விஷயந்தான். ஆனால் குழம்பிடுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் போய் சுவாமிகிட்ட கேட்குறீங்க, யார்கிட்ட கேட்டீங்க? யார் கேட்டா? நீங்கள் தான் கேட்டீங்க. யார்கிட்ட கேட்டீங்க? உங்ககிட்ட தான் கேட்டீங்க. எதுக்காக கேட்குறீங்க? உங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணணும் கேட்குறீங்க. உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணதுக்கு, நீங்கள் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் இதுக்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஆனால் இது யார்கிட்டையும் போய் கேட்குறதில்ல. எது அது? உள்ளே இருக்கக்கூடிய சத்து தான் அது. நீ தெரியாமல் என்ன பண்ணுற? அங்கே போய் தான் கேட்கணும், இங்கே வந்து தான் பார்க்கணும், இவங்கள பார்த்து தான் பேசணும், நான் உங்களை பார்த்து பேசணும்னு நினச்சேஞ்சி சொல்கிறாங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? ஜிகிட்ட சொன்னால் டைரெக்டாக சீக்கிரம் ஷார்ட்கட்டில் முடியும். அதே உக்காந்து இருந்த இடத்துலையும் அதே விஷயத்த பேசினாலும் கேட்கும். அது தெரியாத வரைக்கும் குரு, தெரிஞ்செடுத்தனா ஏகாந்தமாக உட்காந்துருக்கு. நீ இப்போ சொல்கிறாங்களே, அந்த சித்தரை பார்க்க போனேன், இந்த சித்தரை பார்க்க போனேன், திருப்பரங்குன்றம் மேலே 2 சித்தர்கள் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்க போகிறேன் சொல்கிறீங்கல்ல, யார் அது? நீங்கள் தான் அது. அங்கே போய் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? என்னத்தை வர வாங்க போகிறீங்க? எல்லாம் உள்ளே தான் இருக்குது. அங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்குது. அது ஒத்துக்கிறீங்கல்ல? இது ரொம்ப அண்டர்லைன் பண்ணக்கூடிய வாக்கியம். இந்த வாக்கியம் எழுதிங்க. இந்த வாக்கியத்தை எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்கிறாரோ அவரே என்னுள் இருக்கிறார். எழுதி வைங்க, எழுதுங்க. நல்ல ஆழமான ஒரு வாக்கியம் இது. எல்லாருக்குள்ளும் யார் இருக்கிறார்களோ அவரே என்னுள் இருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்கிறாங்களோ அவரே என்னுள் இருக்கிறார். முதல் வாக்கியம். நானே எல்லாருக்குள்ளும் இருக்கிறேன். இதில் அறிவு என்னான்னு கேட்டிங்கன்னா, அது குருவாக இருக்கட்டும், பெரிய ஞானியாக இருக்கட்டும், யோகியாக இருக்கட்டும், சித்தராக இருக்கட்டும், பிரம்மஸ்வரூபமாக கூட இருக்கட்டும், விவகாரம் வந்தால் துவைத்தம் தான். விவகாரம் வந்தால் நடைமுறைக்கு வெளியில் அவங்க செயல்பட்டாங்கன்னா 2ஆக தான் செயல்படுவாங்க. இப்போ சுவாமிகிட்ட அடியன் பிரார்த்தனை பண்ணால் நடக்குதுன்னு சொல்கிறீங்களா? அடியன் பிரார்த்தனை பண்ணால் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறீங்க. அப்போ நமக்கு அந்த வல்லமை இருந்தாலும் நாமளே என்ன நினைக்கிறோம்?
நாம் செய்யக்கூடாது, சுவாமியை வச்சு தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமா? அப்போ அங்கே துவைத்தம். சாமி வேறு நாம் வேறன்னு தானே நினைக்கிறோம். சாமியே வேண்டாம், நானே உனக்கு சங்கல்பம் பண்ணி எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. பக்தராக இருந்தால் சொல்ல முடியாது. ஞானியாக இருந்தால் சொல்லிவிடுவான். ஞானியாக இருந்தால் அவன் சொல்கிறது பொய்யல்ல. அந்த பரம்பரையில் எங்கே இருக்கார்? எங்கும் இருக்கார். நீ தான் அது. அந்த அறிவு வர வரைக்கும் அகம் பிரம்மாஸ்மி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அது அனுபூதிக்குரிய விஷயம். யாருக்கிட்டையும் நான் கடவுள்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு நீயே சொல்லிக்கோ. சித்தா இருக்கிற நீ சத்தை பார்த்து சொல்லு. அப்படி தான் சொல்லுது. இப்போ சொன்னால் குருவாக இருந்தாலும் அவங்க சங்கல்பம் பண்ணுறது நடக்கிறதா இருந்தாலும் அவங்க நேரடியாக செயல்படாமல் சுவாமிகிட்ட போய் தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதுதான் அருளாளர்களுக்கான வரைமுறை, பண்பாடு. சாமியை வேண்டாம், நானே உனக்கு எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் அது பேர் அகங்காரம். புரியுதா? ஏன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம செய்கிறேன்னு சொன்னால் அது பொய்யை நீ எப்படி ஸ்ட்ராங்காக சொன்ன, அது அகங்காரம். என்னை வச்சு அவன் செய்கிறான், அதான் சத்தியம். நம்மளை மாதிரி 1000 பேரை வச்சு செஞ்சிட்ருக்கான், செய்கிறான்னு அந்த உலகத்தையே வழி நடத்துகிறான். ஒன்றா ரெண்டா உலகத்தில் எத்தனை ஜீப்பை சொன்னேன் நான். ஒரு புழு இத்தனோண்டு பூச்சிக்கு அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, ட்ரெஸ்ஸு கொடுத்து, வீடு கொடுத்து, வாசல் கொடுத்து, ஒய்ஃபு கொடுத்து, ஹஸ்பண்ட் கொடுத்து எவ்வளோ பண்ணுறான். இப்போ அந்த அத்வைத நிலை வர வரைக்கும் அகம் பிரம்மாஸ்மி நீ சொல்ல தேவையில்லை. நீ உனக்குள்ளே சொல்லிக்கலாம், வெளியில் சொல்ல தேவையில்லை. வெளியில் எப்பயுமே சொல்ல தேவையில்லை. அந்த ஞானி சொல்லுவான், அகம் பிரம்மாஸ்மி சொல்லுவான். பக்தன் சொல்ல மாட்டான், ஒரு நாளும் சொல்ல மாட்டான். சொல்ல முடியாது அவனால். அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு. அத்வைதமாக இருக்கானா? ஆமாம், அகம் பிரம்மாஸ்மி. ஆனால் உண்மையாக தான் நடக்குது. இந்த சத்து தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. சத்து தான் சித்துக்கு எண்ணங்களை கொடுக்குது, செயல்களை கொடுக்குது, சக்தியை கொடுக்குது, தூண்டு கொடுக்குது, எல்லா வேலையும் செய்யுது. புரியுதா? ரொம்ப மைனூட்டான ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏமாந்துடக்கூடாது. அகத்துக்கும் அகங்காரத்துக்கும் இதான் வித்தியாசம். என்னை வைத்து செய்கிறான்னா அது சத்தியம், நான் செய்கிறேன்னா அது அகங்காரம். என்னை வைத்து செய்கிறான்னா அது அகம், நான் செய்கிறேன்னு சொன்னால் அது அகங்காரம். இது புரியுதா? அதனால் அவன் ஞானியானா கூட இந்த நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். சொல்ல முடியாது. எதை நீ செய்ய முடியும்? அதான் அங்கே இருக்கிறது. அதனால் சர்வஞக சர்வேஸ்வரக சர்வாதிபதி சர்வ அந்தர்யாமி, எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்காங்களோ அவர் எங்குள்ளேயும் இருக்கார். சர்வசிய யோனியை, எல்லாவற்றையும் பெற்றெடுக்கிறார், எல்லாவற்றுக்கும் தாயுமாக இருக்கிறார். சர்வ சௌக்கிய உபாசியமானோ, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு இதை உபாசிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள், வழிபடுகிறார்கள். இது யாரையும் தியானிப்பதில்லை, வழிபடுவதில்லை. புரியுதா? அதான் பரமேஸ்வரன் சொல்லுவாங்க. பரமேஸ்வரனுடைய இந்த திருக்கைகள் யாரையும் கையெடுத்து பிரார்த்தனை பண்ணுறதில்லை. ஏன் எல்லா தேவதையும் இவரை கையெடுத்து வணங்கிட்டு இருக்காங்க. பரமேஸ்வரனுடைய தனி சிறப்பு. ஏன்? இவர் எல்லாருக்கும் கொடுக்குற இடத்துல இருக்கார். இப்போ நாம் கொடுக்குற இடத்துக்குள்ள அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நீங்கள் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் அந்த கொடுக்குற இடத்துக்கு போயிடணும், உள்ளே போயிடணும். இந்த காமக்ரோதாதிகள் உங்களை டார்ச்சர் பண்ணுது, பசி தாகம் நோய் வைரஸ் டார்ச்சர் பண்ணுது, குழப்பம் மயக்கம் டார்ச்சர் பண்ண, துரியத்துக்கு வா. துரியத்துக்கு வர்றதுக்கு அறிவு வேணும். அது பேர் தான் சர்வஜன். அப்போ சர்வஜன், ஏகாந்தன், சாந்தன், சித்தன், அமிர்தன், பிரம்மம், முருகன். இப்போ நீ எங்கே எதுவுமே எல்லாமே நடக்கிற விஷயங்க, அன்றாட நடக்கிற விஷயங்க. இதுக்குள்ளே யாரும் போகல, அதனால் அது வேற, நாம் வேற நினச்சிட்டு இருக்கோம். உள்ளே போனீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. பொய் சொல்லலையே, குருவோ வேதமோ பொய் சொல்லாது. பொய் சொன்னால் இத்தனை கோடி வருஷங்கள் வருமா? கர்ண பரம்பரையா? வராது. அது வேறு. அத்வைதமாக நம்பர் 1 ஸ்தானத்தில் இருக்குது.
நேற்று கூட சொன்னேன், அந்த மந்திரம் வரப்போது பின்னாடி பேசுகிறேன், அங்கே சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். இத்தனை மந்திரத்தை இந்த பிரம்மங்கிற ஒரு ஸ்வரூபத்தை விளக்கிறதுக்கு 108 உபனிஷத்து. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் ரகசியத்தை வச்சுருக்கேன். குருவை பிடிச்சி நீயா தேட முடிஞ்சா தேடு, உன்னால் தேடி முடிக்க முடியாது. ஏன்னா குருவே என்ன பண்ணுவாங்க, ஓவர் ஃபோக்கஸில் தான் என்ன பண்ணுவாங்க, அதை கண்டுபிடிப்பாங்க. சொல்கிறேன். அதனால் நாச்ச சர்வம் சௌக்கியா அனுபாசியதி, இது யாரையும் பிரார்த்தனை செய்வதில்லை, வணங்குவதில்லை, பூஜிப்பதில்லை. சாமி யாரையாவது பூஜை பண்ணுற மாதிரி இருக்கா? பரமேஸ்வரன் யாரையாவது பூஜை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ கூட இருக்காது. பரமேஸ்வரனை எல்லாரும் பூஜை பண்ண, பெருமாள் பூஜை பண்ணுற மாதிரி, அம்பாள் பூஜை பண்ணுற மாதிரி, பிள்ளையார் பூஜை பண்ணுற மாதிரி, முருகன் பூஜை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ இருக்குது. இருக்கா இல்லையா? ஏன்? அவர் தான் காரணம், காரியத்துக்கு அப்பாற்பட்டவர். ஸோ வேதம், சாஸ்திரம், உபாசியமானம், இதெல்லாம் வேதம், சாஸ்திரம், குரு எல்லாம் பரம்பொருளை உபாசிக்கிறாங்க. இப்போ நான் கூட பல நேரத்தில் பெருமையாக பேசுவேன்ல, பெருமையாக பேசுகிறது யாருன்னா உள்ளே இருக்கக்கூடிய முருகனை. அவன் நம்மளை வச்சு செலக்ட் பண்ணி, இந்த சரீரத்தை செலக்ட் பண்ணி ஒன்று செய்கிறான்னு சொல்லும்போது அந்த பெருமையை சொல்லாமல் யார் சொல்கிறது? நான் சொல்லாமல் யார் சொல்கிறது? என் லைஃப்பில் நடக்கக்கூடிய மிராக்கிள்ஸ் எனக்கு தானேங்க முதல்ல தெரியும். அப்போ நான் சொல்லாமல் யார் சொல்கிறது? அது பெரிய பெருமைன்னா, ஆமாம் பெருமை சொல்லிட்டு போ, என்ன இப்போ பெருமையாகுது சிறுமையாகுது? முருகனோட பெருமைகளை சொல்லாமல் இருக்க முடியலையே, மறைக்க முடியலையே. ஏன் குருவாக இருந்து எல்லாம் உபதேசம் பண்ணுறான், யார் சொல்லி கொடுத்தானா? அது நான் இமயமலையில் போய் நான் கண்டுபிடிச்சேன் நான் சொல்ல முடியும். அதனால் இந்த வேதம், இந்த சாஸ்திரம், இந்த குரு எல்லாம் உபாசியமானம். எல்லாரும் அந்த பரம்பிரமத்தை, சத்தை உபாசியம் வழிபடுகிறார்கள். நாச்ச வேத சாஸ்திரன் உபாசியத்தி, இது எந்த வேதத்தையும் எந்த சாஸ்திரத்தையும் உபாசிப்பதில்லை. ஏன்? எல்லாம் இதுக்குள்ளேருந்து வெளில வந்திருக்கு. அதுக்கு தெரியாதா அதோடைய கெப்பாசிட்டி என்ன, வேகம் என்ன, வெயிட் என்ன, ஹைட் என்ன, அதுக்கு தெரியாதா? உங்கள் குழந்தைங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பேசிக் விஷயம் தெரியுமில்ல. இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைங்களும் அவர் குழந்தைங்க தான். அப்போ அவருக்கு தெரியுமா தெரியாதா? வெறும் குழந்தைங்க மட்டுமில்லை, வெறும் ஜீவராசிகள் மட்டுமில்லை, வெறும் ஆடு மாடுகள் மட்டுமில்லை, தேவர்கள்லேருந்து ரிஷிகள்லேருந்து பஞ்சபூதங்கள் வரைக்கும், ஜடப்பொருட்கள் வரைக்கும் எல்லாம் அவர்கிட்டேருந்து வெளியில் வருது ஒன்று ஒன்றா. அப்போ அதை பற்றி தெரியாதா? அந்த நிலை தான் சர்வக்கிய நிலை. இதெல்லாம் எனக்கு தெரியாது, சுவாமி உபதேசம் பண்ணும்போது தெரியாது. இந்த 2 ஆண்டுகளில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அப்புறம் யஸ்ய அன்னம் இதம் சர்வம், இங்கே இருக்கிற எல்லா உணவும் இதனுடையது. இங்கே இருக்கிற எல்லா உணவும் இதனுடையது. நாச்சையோ அன்னம் பவத்தியது, இது யாருக்கு உணவாவதில்லை. எல்லா பொருளையும் இது சாப்பிடும், இதை யாரும் சாப்பிட முடியாது. ஒரு அர்த்தம், இது சாப்பிட்ற பொருள் எல்லாம் இதனுடையது. இது சாப்பிட்ற நீங்கள் ஜீவராசிகள் சாப்பிட்றதெல்லாம் இதனுடையது. இது யாருக்கும் உணவாவது இல்லை அப்படின்னு இந்த மந்திரம் 32வது மந்திரத்தினுடைய ஒரு பாச்சு. பரம் சர்வ நயனக, இந்த பரமே எல்லாருக்கும் கண்ணாக இருக்குது. எல்லாருக்கும் கண்ணாக இருக்கிறது, காதாக இருக்கிறது, வாயாக. ஒரு உதாரணம் சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் கண், நீங்கள் எல்லா உறுப்புகளை வச்சு அது பார்க்குது. உங்கள் கண்ணை வச்சு அது பார்க்குது. உங்கள் வாயை வச்சு உங்கள் ஆஃபீஸில் ஒரு ட்ராமா பண்ணணுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அகைன்ஸ்டாக பண்ணுறதுனாலும் பண்ணுது, சாதகமாக பண்ணாலும் பண்ணுதா இல்லையா? நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருப்பீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக 4 பேர் ஆமாம் சார் அவர் அப்படி சார் இப்படி சார் அப்படியே ஒரு பெரிய பெருமையை ஏற்படுத்தி விட்ருவோம். அதையும் பண்ணோம். அதே நேரம் முக்கிய ஆஃபீஸர் இருக்கும்போது தான் யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டை வச்சு உங்களை வச்சு செய்யும். யார் நடத்துகிறா? தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படி சொல்கிறேன்ல, அது யார் பண்ணுறான்னா உங்கள் கர்மான்னு சொல்லுவாங்க.
அந்த கர்மா யாருன்னா நீங்கள் தான். யார் தீதும் நன்றும் பண்ணுறது யாருன்னா அவர் தான் தர்மகர்த்தா. அப்போ நீ யாரை கோச்சிக்கிட்டும் பிரயோஜனம் கிடையாது தம்பி. எல்லாம் பண்ணுறது அவர் தான், எல்லாம் அவர் தான் பண்ணுறார். நீ பண்ண முடியாததெல்லாம் அவர் பண்ணுறாரா இல்லையா? எல்லாமே அவர் தான் தீதம். நீ பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கோச்சிக்கிறது, வண்டி நிறுத்துறதுல சண்டை, கார் நிறுத்துறதுல சண்டை, சைக்கிள் நிறுத்துறதுல சண்டை, இதெல்லாம் அறியாமை. செப்பல் போடுறதுல சண்டை, வாசலில் போடுறது சண்டை. என்னையா அது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி? இதெல்லாம் அறியாமை. உனக்கு சரி வரல, இண்டிவிஜுவலாக ஒரு ஹவுஸை வாங்கு, காம்பவுண்டை போடு, 2 கிரவுண்டு இடத்த வாங்கு, ஒரு கிரவுண்டில் வீட்டை கட்டு, முன்னாடிலாம் நல்லா செடி வச்சுக்க, ஹாப்பியாக வாழ்க்கை நடத்து. ஒரு கிணறு போடு, இல்லை போரை போடு, என்னென்ன செடியெலாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் போடு. சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு மாடியில் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கொடு, ஹாப்பியாக இரு. அன்றாட 8 மணி நேரம் வேலையை போய் அதுக்காக உன் வாழ்க்கையே நாசம் பண்ணிவிட்டு நான் கெஸ்ட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லாத. உனக்கு எவ்வளோ வருஷம் இருக்குது, எவ்வளோ ஆயுள் இருக்குது, எவ்வளோ அறிவு இருக்குது, அதை வச்சு தான் லைஃப் ஸ்டைலு. அதுக்காக நீ மடத்தனமாக ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு கிடக்காத. இதான் எல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு கிடக்குறாங்க. ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ப்ரெசண்ட்டை விட்டுறான். ப்ரெசண்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரையும் விட்டுறான். ஃபியூச்சர் 25% பார்த்தா போதுங்க. 75% ப்ரெசண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாழ்க்கையை, இன்றைய வாழ்க்கையை வென்று எடுத்திங்கன்னா நாளை பொழுது இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. இதுதான் ஞானம், வேதாந்தம். இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு போட்டு உன்னுடைய ஹிருதயத்தை சமடியால் அடித்து உடம்பை கெடுத்துக்கிட்டு, மனசை கெடுத்துக்கிட்டு, வீட்டை குடும்பத்தில் 2 பண்ணிக்கிட்டு, குழந்தைங்களை பயமுறுத்திக்கிட்டு வில்ல மாதிரி பார்க்கும். ஒரு வாரம் உங்கள் கிட்டக்கே வராது தெரியுமில்ல. சண்டை போட்டிங்கன்னா, அப்பா அம்மா சண்டை போட்டிங்கன்னா குழந்தைங்க ஒரு வாரத்துக்கு கிட்டக்கே வராது. சைலண்ட்டாக போகும், சைக்கோ மாதிரி போகும், வரும், பாதிக்கப்படும். அதுக்கு என்ன தெரியும்? சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியும். இதெல்லாம் என்னது? அறிவில்லாமல் செய்கிற வேலைகள். இப்போ பேசுது, இப்போ நான் பேசுகிறேன்னு சொல்ல முடியுமா? பேசும்போது நம்ம பேசுகிற மாதிரி நமக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் நம்மை வைத்து அது பேசிக்கிறது. உனக்கு உட்கார இடம் கொடுத்து, சூடு கொடுத்து, ஃபேனை போட்டு, கரண்ட்டு வச்சு, கரண்ட்டு இப்போ இல்லைன்னு வச்சுங்க, பேச முடியுமா? எல்லாம் பண்ணி வச்சுட்டு ஏதாவது உளறி கொட்டுறா அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ ஒன்று பேசுகிறோம் இல்லையா? சரி, பேசுகிறதுக்கு சக்தி வேணுமே. உடம்பு சரியில்லை, சவுண்டு வருமா? ஒரு வாரம் பூஜையை ஒழுங்காகவே நான் பண்ணவே முடியல, சவுண்டே வரமாட்டேங்குது, எனர்ஜி இல்லை, ஏதோ ஒன்று குறையுது, மந்திரங்களை நீட்டாக இழுக்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பண்ண வச்சுக்கிட்டு இருக்குது, எல்லாத்தையும் செஞ்சு செய்ய வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் சர்வ நயனக, உன்னுடைய கண்ணு உன் கண்ணு இல்லை, அவர் கண்ணு. அவர் கண்ணு உன் கண்ணு அவருடைய வேலைப்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த கண்ணை யார் படைச்சா? நீ படைச்சியா? அவர் தானே படைச்சார். அப்போ அவர் கண்ணு தான். அதுதான் சொல்ல பரம சர்வ நயனக, எல்லாருக்கும் கண்களாக இருப்பதே அவர் தான். பிரசஸ்த ஆட்சியாளனாக இருக்கிறார். அன்னமயோ, உன்னுடைய 5 கோஷம் இருக்குல்ல, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறது அவர் தான். அன்னமயோ, பிராணமயோ, இந்திரியாத்மா, மனோமயோ, சங்கல்பாத்மா, விஞ்ஞானமய, அப்புறம் காலாத்மா, ஆனந்தமயோ, லயாத்மா, எல்லாம் ஏகத்துவம், எல்லாம் ஒன்றில் லயமாகுது. இப்போ எங்கே போச்சு? உன்னுடைய மனசு எங்கே போச்சு? உன்னுடைய புத்தி எங்கே போச்சு? உன் உடம்பு எங்கே போச்சு? தூங்கும்போது அவரோட டெய்லி லயமாகுது. எப்படி லயமாகுதுன்னா அஞ்ஞானத்தில் லயமாகுது. நம்ம தூங்குறப்ப எங்கே இருப்போம்னு நமக்கு தெரியாதுல்ல, ஆத்மாவில் தான் இருக்கும். யார் ஆத்மா? சத்த ஆத்மா. யார் இருக்கிறது? சித்து அதோட போய் சேர்ந்து இருக்குது. இப்போ நீங்கள் தியானத்தில் ஆழமாக நேரம் ஆக ஆழமாக போக போக நடுவுக்கு போகுதுன்னு நடுவுன்னு சொன்னாலே பிரம்மலோகம், நடுவுனாலே பிரம்மம். ஹிருத்துங்கிற வார்த்தையே
நடுன்னு அர்த்தம். நடுன்னு சொன்னாலே அது பிரம்மம். அங்கே தான் போகுது இந்த சித்தானது. நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுனால சித்து சத்து பிரித்து பேசுகிறதுனால நல்லா புரியுது. இல்லைன்னா யார் போகிறா எங்கே போகிறாங்கிற கேள்வி வரும். புரியுதா? சத்துக்குள்ளே தான் சித்து போகுது. சித்து தான் எல்லா வேலையும் செய்யுது. சித்து வேலையெல்லாம் அதான் செய்யுது. அதை புரியறதுக்காக அம்பாள்னு சொல்லலாம், இல்லை மாயோன் விஷ்ணுன்னு சொல்லலாம். தோன்றினதெல்லாம் அம்பாள் அல்லது மாயோன், மாயோன் அல்லது மாயை. இப்போ தோன்றினது ஒடுங்குது. எங்கே ஒடுங்குது? அதனால தான் அதை பிம்போன்னு சொன்னது. தோன்றும் நிற்கும் மறைன்னு சொன்னோம்ல. கண்ணு விழிச்சிங்க, கண்ணு விழிச்சோன்னே இன்றைக்கி நீங்கள் யாருன்னு தெரியும். நான் ஒரு குடும்பத் தலைவி, இல்லை குடும்பத் தலைவன், நான் ஒரு ஆசிரியர், இல்லை ஒரு என்ஜினியர், அதுலேருந்து ஆரம்பித்து விரிச்சுக்கிட்டே போவீங்க. சாயந்தரம் 8 மணி 9 மணி வரைக்கும் விரிச்சிங்கள 100 பேரை பார்த்துருப்பீங்க, 100 வேலைகளை செஞ்சுருப்பீங்க. 9 10 மணிக்கு எல்லாம் திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. எங்கே ரிட்டர்ன் ஆகுது? ஆஃபீஸ்லேருந்து வீடு வந்துட்டிங்கன்னா ஆஃபீஸில் 100 வேலை ஒடுங்கிடுச்சின்னு அர்த்தம். அங்கேருந்து சாப்பிட்டுட்டிங்க வச்சுங்க, இன்னொரு 75% எல்லாம் ஒடுங்கிடும். கொஞ்சம் நேரம் செல்லை பார்ப்பீங்க, இல்லை நியூஸ் கேட்பீங்க, மிச்சமும் ஒடுங்கிடும். அப்புறம் யார் நீங்கள்? எங்கே இருந்தீங்க காலையில் பொழுது விடிகிற வரைக்கும், கண்ணு திறக்கிற வரைக்கும்? இந்த விரிஞ்சதும் நீங்கள் தான், ஒடுங்கினதும் நீங்கள் தான். இப்போ பொய்யா இருக்கிறதுனால தான், மித்தியாவாக இருக்கிறதுனால தான் அது தோன்றுது, நிற்குது, மறையுது. சத்தியம்னா அது மறையாத. சத்தியம்னா வெளியில் வந்துச்சுன்னா வெளியில் தானே இருக்கணும், போகாது. உள்ளது போகாது, இல்லது வாராது. இல்லாத ஒன்று வராது, இருக்கிறது போகாது. இருக்கிறது எப்பயும் இருக்கும், சத்தியம் எப்பயுமே இருக்கும். ஒன்று போகுதுன்னா அது பொய்ன்னு அர்த்தம். புரியுதா? தத்துவமாகவும் தெரிஞ்சுக்கணும், பக்தியாகவும் தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தா இந்த 5 கோஷமும் ஒன்றாகுது. எப்போ? தூக்கத்தில். தியானத்துலேயும் ஒன்றாகும். இந்த 5ம் தியானத்துலேயும் ஒன்றாகும். இந்த நடுவுன்னு சொன்னல, மேலே போகிறப்ப மார்க்கமே அமைதியாகிடும். இப்போ நீங்கள் தியானத்தில் அமைதியாக இருக்கீங்கல்ல, சுவாமியை நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். சிவபோகம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சித்தும் சத்தும் ஒன்றாக போகுதுன்னு அர்த்தம். சித்தும் சத்தும் ஒன்றாக நிலை தான் அத்வைதம். துவைத்தம் இல்லாத நிலை, இரண்டற்ற நிலை. என்னவா இருக்குன்னா ஆனந்தமாக இருக்கும். என்னவா இருப்பீங்க? அப்போ ஆனந்தமாக இருப்பீங்க. இப்போ தூக்கம் பிடிக்குமா பிடிக்காதா? தூக்கம் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. உங்களை எந்த அளவுக்கு தூக்கத்துக்கு இன்பத்தை கொடுத்து சார்ஜ் பண்ணி உங்கள் சார்ஜ் 100% ஆனோடனே என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லி சார்ஜடு அப்படின்னு என்ன பண்ணும்? ப்ளக்கை எடுத்து விட்ரும். அப்படியே நீங்கள் உள்ளே தூங்கின நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருதயத்துலேருந்து தொண்டைக்கு வந்து, கழுத்துக்கு வந்து, வாய்க்கு வந்து, கண்ணுக்கு வந்து, கண்ணு டக்குன்னு திறக்கும். அதுக்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணி தூங்குவீங்க, தூக்கமே வராது. எப்போ தூக்கம் வர மாட்டேங்குது? எப்போ தூக்கம் வருது? உங்களுக்கு சார்ஜ் தேவைன்னா தூக்கம் வரும். 2 ஹவர் தூங்கினா கூட போதும். இந்த டிரைவர்லாம் சொல்கிறாங்களே, ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கிட்டா போதும், அடுத்த நாள் ஃபுல் நைட் ஓட்டுவோன்னு சொல்கிறாங்கல்ல. அது ஒரு ஞானம், அது ஒரு கடவுள் கொடுத்த வரம். எல்லோருக்கும் கிடையாது. அது மாதிரி இந்த ஞானிகள் யோகிகளுக்கும் அது உண்டு. அரை மணி நேரம் தூங்கினா போதும், 1 ஹவர் தூங்கினா போதும், தானாகவே நடக்கும். ஒன்றும் செயல்பட வேண்டாம், முயற்சியே பண்ண வேண்டாம். அந்த தத்துவப்படி நாஸ்தி துவைத்தம் குத்தோ, துவைத்தம் எங்கே இருக்குது? இதெல்லாம் ஒன்றாயிடுச்சுன்னா இன்னொன்னே கிடையாது. நாஸ்தி துவைத்தம் குத்தோ, மர்த்தியம் நாசியம் அமிர்தம் குத்தோ, மரணமோ மரணமற்ற நிலையும் எதுவும் கிடையாது. நான் அந்தக பிராக்யோ நான் பகிஹி பிராக்யோ, நான் வெளியில் அறிகிறேன், உள்ளே அறிகிறேன். அறிவு பொருள், நீ அறிகிறதெல்லாம் நீ தான். உலகத்தில் யாரெல்லாம் அறியப்படும் பொருளே கிடையாது, அறிகிற பொருள் தான் இருக்குது. எது அறியுது? இப்போ உங்கள் கண்ணை வச்சு அது பார்க்குது, உங்கள் வாயை வச்சு அது பேசுது. நம்ம நினச்சிட்டு நம்ம பேசுகிறோன்னு, நம்ம பேசுனது அதோடைய பேச்சு. அந்த ட்ராமாவில் இந்த டயலாகு நமக்கு, நம்ம தெரிஞ்சு பேசினாலும் சரி, தெரியாமல் பேசினாலும் சரி.
புரியுதா? எல்லா நிகழ்ச்சியும் அதுவாக நடத்துது. எவ்வளோ ஆச்சரியம்! ஒரு அணு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. சத்தியமானவ இதான் அது, இதுதான் அது. அவனை மீறி நான் பாவம் பண்ணிட்டேன், நான் புண்ணியம் பண்ணிட்டேன், நான் நல்லது பண்ணிட்டேன், நான் கெட்டது பண்ணிட்டேன், அதெல்லாம் கிடையாது. உன்னை வச்சு அது செய்யுது. சரியா? வெறும் நல்லதாக பண்ண வேண்டியதானே? ஏன் என்னை கெட்டதும் பண்ண வச்சதுன்னா, உனக்கு அந்த பாத்திரம் இருக்குது. யோகிதா கெட்டதை செய்யக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்குது. நல்லது செய்யக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்குது. நீ வேணால் பிரார்த்தனை பண்ணிக்கோ, சுவாமி எனக்கு நல்லது மட்டும் நான் செய்கிறேன், கெட்டது செய்ய விட்றாத, அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோ. சொல்கிறது புரியுதா? உனக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்கு ரோல் கொடுக்குதுப்பா. எனக்கு இது சரியில்லை, இது தப்பு இல்லைன்னு உனக்கு தான் அது சரி தப்புலாம். அதுக்கு சரி தப்புலாம் கிடையாது. அதுக்கு என்னது, அது கான்செப்டை அது எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு கேரக்டர் வேணும். நீ தமோ குணத்துலேருந்து தூங்குறியா, ரஜோகுணத்தில் வேலை பார்க்குறியா, சத்துவகுணத்தில் சாமி கும்பிட்றியா, பூஜிக்கிறியாங்கிறதெல்லாம் உனக்கு தான். அதுக்கு இல்லை. நீ நினைக்கிற இது தமோ குணம் இருட்டு, ரஜோகுணம் ரொம்பவும் பரபரப்பு, சத்துவகுணம் தான் சாந்தம், சத்துவகுணம் தான் வேணுங்கிற. அதை பிரார்த்தனை பண்ணு, சுவாமி எனக்கு சத்துவகுணம் கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணு. எதுவுமே பிரார்த்தனை பண்ணால் நடக்கும். பிரார்த்தனைனால நடத்த முடியாது எதுவுமே இல்லை. தபஸ்னால் நடத்த முடியாது எதுவுமே இல்லை. சொல்கிறது புரியுதா? இப்போ நான் இவ்வளோ தவறு பண்ணிட்டேனேன்னா அவளோட அக்கிரம அறிவே இல்லைன்னு அர்த்தம். உனக்கு தவறு எப்படி நடக்குதுப்பா? அறிவு இல்லாமல் தான் நடக்குது. தெரிஞ்சே போய் சக்கரத்துக்குள்ளே கை விடுவானே? தெரியாமல் தான் நடக்குது. அது நடத்துது. உன் கையை காலி பண்ணணும், அது ஏற்கனவே பிளான் போட்டுடுச்சு. எந்த ஆதாரத்தில்? நீ ஒருத்தவங்க கையை காலி பண்ணியிருக்க. உன் வண்டியை கீழே தள்ளி விடணுன்னு அது பிளான் பண்ணிடுச்சு. எந்த ஆதாரத்தில்? ஏற்கனவே நீ ஒருத்தவனே தள்ளி விட்ருக்க. சொல்கிறது புரியுதா இல்லையா? எவ்வரி ஆக்ஷனாக சயின்ஸு சொன்னால் ஒத்துக்குவீங்கல்ல? எவ்வரி ஆக்ஷன் அதே தான், ஈக்குவல் டு ஆப்போசிட்டு ரியாக்ஷன். ஏன் அதை ஒத்துக்கிறீங்க? இங்கிலீஷ்காரன் சொன்னால் ஒத்துக்கிறீங்க, வேதம் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். அப்போ உனக்கு எது பிடிக்கலையோ, இப்போ ஒன்று சொல்லட்டுமா? இப்போ இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒருத்தனு கூட பிடிச்சிருக்காது. 1% கீழே தான். 99% இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி தான் சொல்லுவான். சரி, உனக்கு என்ன வாழ்க்கை பிடிச்சிருக்கு? அவனை எனக்கு இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணுங்கிறல அடுத்த பிறவி அப்படி போடும். அப்போ என்ன தெரியுமா சொல்லுவேன்? எழுத்த வீட்டுக்காரன் அப்படி இருக்கான், சொந்தக்காரன் இப்படி இருக்கான், உற்றார் உறவினர் இப்படி இருக்கான், நான் மட்டும் இப்படி போயிட்டேனே, எனக்கு அப்படி வேணும்ப. அங்கேருந்து ஆரம்பிப்பேன் உன் கதையை. சொல்கிறது புரியுதா இல்லையா? நீ எப்பயுமே திருப்தியாக இருக்கேன்னு சொல்லவே மாட்டேன். எப்போ நீ திருப்தியாக இருப்பேன்னா, நீ ஆத்மாவாக இருந்தால், சித்து சத்தாக இருந்து அத்வைதமாக இருந்தால் நீ பூர்ணமாக இருப்ப. அந்த அறிவு இல்லாத வரைக்கும் நீ அலைப்பாய்வ, அபூர்ணமாக இருப்ப. பசி தாகம் இந்த 3 உடம்புல பிரம்ம முடிச்சு, விஷ்ணு முடிச்சு, ருத்ர முடிச்சில் நன்றாக கட்டப்பட்டு அடிமையாக இருப்பாய். இப்போ இந்த 3 முடிச்ச அவிழ்க்கணும்னா சர்வஜ்ய நிலைக்கு வரணும், துரியத்துக்கு வரணும், ஏகாந்தத்துக்கு வரணும், குருவோடு பயணிக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ஞான யோகம். ஏன் அப்படின்னு கேட்டால், ரொம்ப சாதாரண வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டே போயா, ஒரு குருவை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோ. அதான் நீ செய்ய வேண்டிய பயிற்சியும் முயற்சியும் தபசும். அவர் எல்லாம் பார்த்துக்குவார். குருவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஈஸ்வரனை பிடிக்கணும். ஈஸ்வரன்ட்ட போய் கேட்கணும். ஈஸ்வர கிருப்பா இருந்தால் தான் குரு கிருப்பா வரும். ஈஸ்வர கிருப்பா இல்லாமல் குரு கிருப்பா வராது. ஈஸ்வரன் தான் முதல்ல, ஈஸ்வரன் தான் குருவாக வரார். அதுக்கு தான் குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு பாடுறீங்க. அது சும்மா குரு பிரம்மா குரு விஷ்ணு அப்படி பாடிட்டு இருக்கக்கூடாது, அறிஞ்சு பாடணும். அப்படி பார்த்தா இங்கே துவைத்தம் கிடையாதுயா. அது உள்ளேயும் அறியறதில்ல, வெளியிலையும் அறியறதில்ல, அறியப்படும் பொருளும் இல்லை, எல்லாமே அதுதான். நான் உபய ரெண்டும் கிடையாது. அந்தர உள்ளே அறியுது, வெளியில் அறியுது அப்படி கிடையாது. நான் உபய ரெண்டுத்தையும் அறிய வருதில்லை. நான் பிரஜா நான் அப்பிரஜா.
அறியுதுன்னு சொல்ல முடியாது, அறியாதுன்னு சொல்ல முடியாது. நான் பிரஜான கனக, அது ஒரு அறிவு பொருள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது மட்டும் இல்லை, அறிவு பொருள், ஆனந்த பொருள், அன்பு பொருள், சத்கணம், சித்கணம், ஆனந்த கணம். வெறும் அறிவு கணம் மட்டும், விஞ்ஞான கணம் மட்டும் சொல்ல முடியாது. இப்படிலாம் அந்த ஆத்மா உங்களுக்குள்ளே இருக்கிற உன்னை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. யாரையோ சொல்ல மாதிரி நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் உங்களை பற்றிய விஷயங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் தானேப்பா, உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் தானேப்பா. அப்புறம் எப்படி சொல்கிறது? உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பணம் ஒன்று தானே, நீ போட்டிருக்க சட்டை ஒன்று தானே, உன்னுடைய தலைமுடி, உன்னுடைய கை கண்ணெல்லாம் நீ தானே. அப்போ ஆத்மா மட்டும் நீ பிரம்மன்னு சொன்னால் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஆத்மா உங்களுக்குள்ளே இருக்குல்ல. எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்கிறாரோ அவர் தான் எங்குள்ளே இருக்கிறாருங்கிறத ஒத்துக்கிறீங்க. எல்லாருக்குள்ளே நான் தான் இருக்கிறேன்னா ஒத்துக்க மாட்டீங்க. இந்த ஆடியோ திரும்ப திரும்ப கேளுங்க. நோ விதித்தம் ந வேத்தியம், இதுக்குன்னு சில நிர்ணயங்கள் எதுவும் கிடையாது. வேத்தியம், இது அறியப்படக்கூடிய பொருளும் கிடையாது. நாஸ்தி இது ஏத்தன் நிர்வாண, நீ முக்தி அடைகிறதுக்கு, விடுதலை அடைகிறதுக்கு இதுதான் உபதேசம். என்ன உபதேசம்? எல்லாமா அதான் இருக்குது. சர்வஜனாக இருக்குது, அது ஒரே ஒரு வார்த்தை போதும். சர்வஜனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதன் நிர்வாண அனுசாசனம். இது அனுசாசனம்னா உபதேசம், கட்டளை. என் கட்டளையே சாசனம்னு சொல்கிறாங்களே, இப்போ புரிஞ்சிருக்கணும். அதுதான் அனுசாசனம். அனுசாசனம் இது, இதுவே அனுசாசனம். வேத அனுசாசனம், இப்படி வேதம் உங்களுக்கு உபதேசிக்கிறது. வேத அனுசாசனம் இது 3 வார்த்தை 3 முறை சொல்லுது. வேதம் அனுசாசனம் இது எதுக்கானது? இதான் முக்திக்கான வழிமுறை. என்ன முக்தி? யாரோ உன்னை கட்டி வச்சுருக்காங்க. யார் கட்டி வச்சுருக்கா? நீ தான் கட்டி வச்சுருக்க. எப்படி அவிக்கிறது? நீ ஸ்தூல உடம்பு இல்லை, சூக்ஷ்ம உடம்பு இல்லை, காரண உடம்பு இல்லை. நீ ஆத்மா, பரமாத்மா, சர்வ வல்லமை யுக்க ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகி. நீ அல்பமில்லை, மகத்து அப்படிங்கிற அறியணும். இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அதனால் நம்ம அறியாமையில் இருக்கோம். அதனால் இருட்டு, அறியாமைங்கிறது இருட்டு. இருட்டில் என்ன வரும்? இருட்டாக தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது. வெளிச்சத்துக்கு வந்தால் தானே எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். மகிழ்ச்சிங்கிறது ஒரு வெளிச்சம். பாரூபகன்னு வருது. பிரம்மத்துக்கு வெளிச்சம்னு அர்த்தம். பாஸ்கர், பிரகாசிப்பவர், சூரியனை சொல்லுவாங்க. அது வெளிச்சமாக எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குது. ஆவின்னு சொன்னல, அதுக்கும் அர்த்தம் வெளிச்சம்தான். ஆவினா உயிர்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் ஆவி, தமிழில் உயிர். உயிருக்கு இன்னொரு பொருளே கிடையாதுன்னு நினைக்கிறேன். தமிழில் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உயிர்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம், இன்னொரு பொருள் இருக்குது. இன்னொரு வார்த்தை இருக்கா? அரிய வார்த்தை அது. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்னு படிக்கிறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் உயிரை யூஸ் பண்ணுறோம். வேறு எங்கேயுமே உயிரையே நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆனால் உயிர் தான் எல்லாமே செய்கிறது. சத்த ஆதாரத்தில் சித்து வேலை செய்கிறது. சித்துங்கிறது யார்? தோன்றும் நிற்கும் மறையும். அந்த தத்துவம் யாருக்கு? மனிதர்களுக்கு உண்டு, எல்லாருக்கும். யாரெல்லாம் தோன்றுறாங்களோ அப்போ நாமெல்லாம் மாயா தான், பிம்பம் தான். யாருடைய பிம்பம்? பரம்பொருளுடைய பிம்பம், அழியாத பிம்பம். தோன்றுவோம், நிற்போம், மறைவோம், மறுபடியும் தோன்றுவோம், நிற்போம், மறைவோம். அதனால தான் நமக்கு மரணத்தை பற்றி கவலையப்படுறதில்லை. நம்ம இப்போ என்ன, இப்போ மேக்சிமம் இந்த சட்டை போனால் வேறு சட்டை, நல்ல சட்டையாக அடுத்த சட்டை, அடுத்த முறை நல்ல கடையாக பார்த்து நல்ல சட்டையாக எடுப்போம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கு புண்ணியம் வேலை செய்யும், குரு வேலை செய்வாங்க, சாஸ்திரம் வேலை செய்யும், ஈஸ்வர கிருப்பா வேலை செய்யும். அடுத்த ஜென்மாவை சொல்கிறேன். இல்லையா சட்டையே வேணாயா, நான் பியூர் பிரம்மமாக இருக்கேயா, சுரூபத்தில் இருக்கேயா, அதுக்கும் வழி இருக்கு. அது மட்டும் எனக்கு வேணாம், நான் லேட்டாக தான் வருவேன், என்னால் வர முடியல, எனக்கு நொண்டி சாக்கு இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு சண்டை போட்டான், வண்டி சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு, இது மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதுவா நீ வளர்க்க மாட்டே, அப்படியே ஓடி போயிரு அப்படி சொல்லும்.
சரி, இந்த மந்திரம் 32வது மந்திரம். இது பெரிய எல்லாமே விசாரம் இருக்குது இதில். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஜிவேர் முருகனுக்கு ரோஹன்.